உங்களுக்கு இருக்க ஃபைனான்சியல் நாலேஜ் எங்க யாருக்குமே இல்ல மேடம். கொஞ்சம் பிரேக் எடுங்க மேம். கொஞ்சம் பிபி பாத்துக்க. இவங்க எல்லாருக்கும் என்னோட ரிட்டையர்மெண்ட் பத்தி ஒரு சஜஷன் இருக்கு. ஆனா என்னோட சாய்ஸ், நான் என் லைஃப் ஃபுல்லா போராட்டத்திலே வாழ்ந்தவ. ஆஸ் அ சிங்கிள் மதர், ஆஸ் அ ஒர்க்கிங் விமன், ஆஸ் சம்வன் who never gave up. கலரி வாரியரா ஆகிற வாய்ப்பு இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. Cheers. வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers. Senior Living by Casa Grande. Life begins at 50. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். ரெண்டு பேருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. நேர்மை, நியாயம், நாணயம், நையாண்டி, நடுநிலை, விரல்முறை விவரங்கள் சொல்லிட்டே போகணும். என்னோட கேள்வி, நடுநிலையா இருந்தாலும் திரு ராமசாமி அவர்களுக்கும் அம்மாவுக்கும் இருந்த நட்பு உலக பிரசித்தி. அதே மாதிரி அரசியல் வட்டாரத்தில் ரங்கராஜ் அவர்களுக்கு நட்பு வட்டம் உண்டா? அரசியல்ல உங்களோட நண்பரியம். ஒரே ஒரு வேண்டுகோள், அரசியல் துறையில, பத்திரிகை துறையில எல்லாம் திரு சோ அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் அரசியலால ஏற்பட்ட உறவு இல்ல, டிராமாவால ஏற்பட்ட உறவு. செல்வி ஜெயலலிதா அவருடைய அம்மா டிராமால நடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால இவர் நடிச்சிட்டு இருந்தாரு. ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதனாலதான் அவர் கடைசி வரைக்கும் அம்மன் தான் கூடுவார். அவர் ஒரு நாளும் ஜெயலலிதா கூடுறதில்ல, செல்வி கூடல, மிஸ்ஸஸ் மேடம் கூடுறது. அவர் அம்மன் தான் கூடுவார். ரொம்ப சின்ன வயசுல இருந்து அவர் பார்த்திருக்கிறாரு. ஜெயலலிதா அவர்கள் தன்னுடைய 60 வயது நிறைந்த உடனே போய் பார்த்து கும்பிட்ட வணங்கிய ஒரே ஒரு நிகழ்ச்சி அது நட்புல. அது ரொம்ப வேற ஒரு உறவு. எனக்கு எல்லோரோடும் நட்பு. எனக்கு பகை யாருமே கிடையாது. நான் யாரையும் பகைமை பாராட்டுறது கிடையாது. நான் யாரையும் விரோதப்பட்டு திக் பண்றது கிடையாது. அண்ணன் அமீர் அவர்கள், திரைப்பட இயக்குனர் அமீர் அவர்கள் வேற ஒரு பேட்டில வேற ஒரு பத்திரிகையாளர் திட்டம் போது என்னை ஒரு விஷயம் சொன்னார். பாண்டே எப்ப பார்த்தாலும் பிஜேபின்றாரு. அவர் அந்த பக்கம் ரிப்போர்ட். ஆனால் அவர் யாரையுமே தரக்குறைவாக பேசியதில்லை. அவர் யாரையுமே பேசியதில்லை என்று அவர் சொன்னார். அதுதான் நான் பழக்கம். அண்ணன் அமீர் ரொம்ப பழக்கம். ஏன்னா அடிக்கடி கமெண்ட் பண்ணி நிறைய கேள்வியா சொல்லி, இதெல்லாம் நியூஸ் போடுவீங்களா, இதெல்லாம் போடுவீங்களான்னு கேட்பாரு. நான் நீங்க சேனல் எல்லாம் பாப்பீங்களா அப்படின்னு நான் போடுவேன். அது மாதிரி நிறைய கன்வர்சேஷன் நடக்கும். அண்ணன் சீமான் நான் சொன்னேன், நேற்று ஒரு 20 நிமிஷம் பேசுறோம். தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்க அப்பா இறந்த போது முதல் ஆளா வந்திருந்தவர். அது மாதிரி நிறைய ஒருத்தர் கூட எனக்கு பகமே கிடையாது. எல்லாருமே நட்பு தான். ஏன்னா அதை நான் ப்ரொஃபஷனலா ஆளுங்க. அண்ட் நட்பு அப்படிங்கிற வார்த்தை பர்சனல், பாலிடிக்ஸ் ப்ரொஃபஷனல். அது வேற ஏரியா. நட்பு நிறைய லார்ஜஸ்ட் எக்கானமி நம்ம சொல்றோம். அப்புறம் பிக்கெஸ்ட் ஹப் ஆஃப் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ். இப்போ ஜோகோ மாதிரி நிறுவனங்கள் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு அசுர வளர்ச்சியை அடைஞ்சிருப்பாங்க இந்தியாவில். பட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கம்யூனல் டென்ஷன்ஸும் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் மந்திர் எடுத்துப்போம், இல்ல இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டே எடுத்துப்போம். ஐயோ, நம்ம செக்யூலரிசமோட ஃபவுண்டேஷனையே இந்த பிஜேபி ஷேக் பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கு. அதை நம்ம யாராலையும் மறுக்க முடியும். இமேஜ் இருக்குதான் சொல்றேன். அது என்னோட தனிப்பட்ட கருத்து கிடையாது. இந்த இமேஜ டிஎம்கே கேபிட்டலைஸ் பண்றாங்க ரொம்ப கிளவரா. சோ இதை தகர்க்கிறதுக்கு பிஜேபி என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்? Why don't they shell out the Hindutva scheme without shaking their ideological roots? அதை எப்படி பிஜேபி இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கறது என்னோட கேள்வி. இது பிஜேபி காரை நீங்க பிஜேபினா இங்க உட்கார்ந்து கூட அங்க ஓட்டு போட மாட்டீங்க. அங்க ஓட்டு போட மாட்டீங்க. அது சும்மா பிஜேபி கலைஞர் மாதிரி நானே கேள்வி நானே பதில். ஒண்ணு. ரெண்டாவது பிஜேபி அந்த விஷயத்தை சரியா செய்யலன்னு நினைச்சா பிஜேபி தோற்ற தகுதியான கட்சி தான் இல்லைங்களா? அதை ஃபேஸ் பண்ணணும். டிஎம்கே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுங்க, அதை பிஜேபி தகர்க்கணும். அது அவங்களுடைய ஸ்கில்லா இருக்கணும். அவங்களுக்கு ஆல் இந்தியா லெவல் அந்த ஸ்கில் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே இந்த ஸ்கில் இருக்கும். மூணாவது, பிஜேபி ஹிந்துத்துவா கட்சி இல்லைன்னு பிஜேபி சொல்றாரு. நீங்க சொல்றது எனக்கு கூட புரியல. திரு இல கணேசன் ஒரு ஆச்சரியமான ஒரு வித்தியாசம் சொன்னார். அப்ப என் கேள்வியும் கேட்காம பதில் அவ்வளவுதான் இளகணேசன் ஒரு வித்தியாசம் சொல்றாரு. எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த மதத்தினருக்காக இருந்தாலும் பொருள் கொடுப்பாங்க. பிஜேபி தான் இந்து மதத்தினருக்காக பொருள் கொடுப்பாங்க. அதுதான் அவங்க அடையாளமா வச்சிருக்காங்க. அது ராம் மந்திர் எடுத்து வேற எந்த கட்சி
கட்சின்னு சொல்லலையே. அதனால வந்து அவருடைய இந்துத்துவ அடையாளத்தை நீக்கணும்னு எதிர்பார்க்க முடியல. பிஜேபி எல்லா நெரேட்டிவையும் தடுக்கக்கூடிய தகுதியை பெற வேண்டும் அப்படின்னா தான் அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. அவங்க பெறலைன்னா ஒன்றும் பிரச்சனை அர்ஜுனா வந்து கட்சி ஆரம்பிச்சு. But the question is like the Deepam issue is very important. So what is the ground reality on that? We are hearing different things in the news here. So how it is impacting actual things? There is a temple town called Tirupparamkunram near Mumbai. In Kartika month, we used to have the Deepam. Every other temple, not only that. That's the Murugan temple, and it is the most famous one, Tiruvannamalai. It's a Shivan temple. So all the temples they used to have their Deepam festival. Kartika Deepam is a renowned one. Kartika Deepam in Tirupparamkunram is not a dispute. Where it has to be lighted is the dispute. There is a pillar called Deepatu. The name itself Deepatu. That means the pillar of light. That is the name. Someone asked them, let me light the lamp in that Deepatu. The court has permitted. It was not Muslim community who opposed. It was HRMC, Hindu Religious Endowment Board, which opposed that. Hindu Religious Charitable Endowment Board. That opposed, that went to the court, and the court denied HRMC's appeal, and again that instructed to light the lamp. Now, this case is not between an individual and other community. Now it is between judiciary and executive. That is changed there. So, very well, cleverly played. This case goes to Supreme Court. There they are going to Parliament. Again, it will be a fight between the Parliament and Supreme Court. Not between Tirupparamkunram will watch everything and bless everything. மூணு சின்ன விஷயம். ஸோ வர சட்டமன்ற தேர்தல் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஒரு எலெக்ஷன் தாராபுரத்துக்கு முன்பஞ்சி சொல்றது அண்ணாமலை சார் இதெல்லாம் மார்ச் 1500 3000 ஓட்டு சரஸ்வதியமாக 32 ஓட்டு ஜெயிச்சாங்க. ஸோ இப்போ ஒரு மோஸ்ட்லி டிஎம்கே செய்த தமிழ்நாடு ஒரு அண்ணாமலை ஒரு கேண்டிடேட் வச்சுன்னா ஏ அண்ணாமலை, சி அண்ணாமலை, கி அண்ணாமலை, பி அண்ணாமலை ஒரு 20 அண்ணாமலை பேர் வச்சாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 5 ஓட்டு 1 ஓட்டு அந்த மாதிரி வரப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்டே வந்து 1000-1500 ஓட்டு போயிருக்கு. இதை நமக்கு யாரும் தெரியாது, ஜெயிக்க மாட்டாங்க தெரியும். இது வந்து ஆப்போனன்ட் ப்ளே பண்ணுறது. ஸோ ஒரு கேண்டிடேட்டை ஒரு மெயின் கேண்டிடேட்டை டிஃபீட் பண்ணுறதுக்காக ஆப்போனன்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறது திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் ரிக்ட் எலெக்ஷன், தேர்தல் முறைகேடாக பார்க்க முடியுது. இதை எப்படி ஏதாச்சும் ஒரு சட்டப்பூர்வமாக ஏதாச்சும் ஒரு இதில் நினைக்கிறீங்களா? இதான் சின்ன கேள்வியா? அவங்க அதை பண்றாங்கல்ல, உங்களுடைய பார்வையில் டிஎம்கே பண்றாங்கல்ல, பிஜேபி பொலிட்டிக்கல் பார்ட்டி தானே. எம்கே ஸ்டாலின் ஒண்ணு, எம்கே ஸ்டாலின் ஒண்ணு, எம்கே ஸ்டாலின் வைக்க வேண்டியதானே. இது டிஎம்கே மட்டுமே பண்ண நினைச்சிடாதீங்க. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் அதே 2024 திரு ஓ பன்னீர்செல்வம் இருந்தாரு. 5 ஓ பன்னீர்செல்வம் பண்ணாங்க. ஓ பன்னீர்செல்வம் கிடைக்கிற கஷ்டம் யோசிச்சு பாருங்க. நான் திருப்பி அழைச்சு சொல்றேன், ஓ பன்னீர்செல்வம் கிடைக்கிற கஷ்டம் யோசிச்சு பாருங்க. பன்னீர்செல்வம் கிடைச்சிடலாம். எஸ் பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வம் 5 பேர் பாட்டாங்க. They are working. What are you doing? You also work. நீங்க ஒரு 10 பொன்முடி 10 நேரு நிப்பாட்டுங்க. நீங்க வந்து உட்கார்ந்துட்டே இருக்கலாம், வரப்போ அவங்க ஓட்டு போடணுங்க. எலெக்ஷன் வந்து நாட் ஈஸி கேம். யூ ஹேவ் டு ஒர்க். அது வந்து திருமங்கலத்துல வந்து மூக்காலை விலகத்தாருன்னா அவர் வந்து அப்படி பண்ணிட்டாரு. நீங்க பாருங்க, முயற்சி அவர்கிட்ட ஆள் பணம் விட்டா உங்களுக்கு ஆள் பணம் இல்லையா? அவர்கிட்ட பணம் பணம் விட்டா உங்களுக்கு பணம் பணம் இல்லையா? நீங்க அரசியல்ல வந்து வெற்றி ஒன்றுதான். 350 ஓட்டுல ஜெயிச்சீங்கன்னா நீங்க எம்எல்ஏ எழுத வருவீங்களா? நன்மாரம் மதுரை மத்திய 14 ஓட்டுல ஜெயிச்சார் கம்யூனிஸ்ட். 14 ஓட்டு 2 வீடு மாற்றி போட்டுதான் ஓட்டு மாறிடுச்சு. எம்எல்ஏ தானே. சோ எலெக்ஷன்ல வெற்றி ஒன்றுதான் போய் பாஜக ஆதங்கப்படுவதை நிறுத்திவிட்டு களப்பணியாற்றால் சரியாகும். களப்பணியாற்ற கூட 5 ரூபாய் இருக்காம இருந்தா தேசிய நிறுவனத்தில் தமிழ்நாடு ஐக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு போன எலெக்ஷன் ரிசல்ட் தேர்ந்தெடுத்து. ஸோ மற்ற ஸ்டேட் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா தேசிய நிறுவனத்தில் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் மக்கள் வராமல் இல்லை, வர விடாம தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய குரூப். தேசிய நீரோட்டத்தில் தமிழ்நாடு இன்னைக்கு நேரத்தில் சுதந்திர காலத்துல இருந்து எனக்கு தமிழ்நாடு ஒரு நாளும் தேசிய நீரோட்டத்தை விளக்குனதே. ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு
25 வருஷம் முன்னாடி பாடினது பாருங்க. சரிங்களா? சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 20 வருஷம் முன்னாடி அன்னையிலிருந்து அதுக்கப்புறம் வரைக்கும் தொடர்ந்து போராடி ஒரு நாள் முன்னாடி எப்பயுமே வேலுநாச்சியார் வந்து வீரபாண்டிய எப்பயுமே தேசிய விரோதத்துக்கு மாறினே இல்லை. மருது சகோதரர்கள் ஸ்ரீரங்கத்துல இருந்து ஜம்பு தீப பிரகடனம் அறிவிக்கிறார். ஜம்பு தீபம் வந்து இந்தியாவுக்கு போது பேர். அது வந்து சிவகங்கை பிரகடனம் சொல்லுது. அவங்க சிவகங்கைங்கிற ஒரு சின்ன சீமையுடைய ராஜா. சரிங்களா? அவங்க ஜம்பு தீப பிரகடனம் சொல்றாங்க. அவ்வளவு பெரிய அளவுக்கு இந்தியாவை அன்னைக்கு யாரு சிவகங்கை உட்கார்ந்தக்கூடிய மருது சகோதரர்கள் இந்தியா முழுக்க எவன் உடம்பில் இந்திய ரத்தம் ஓடவில்லையோ அவன் வராதுன்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எப்பயுமே நம்ம இருக்கோம் ஓட்டு போடுறது மாத்திக்கணும். ஏன் நம்ம ஊர்ல பெரிய அளவுல இந்த ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுறது ஒரு பழக்கம். ஜெயிக்கிற கட்சி அப்படிங்கிற பிம்பத்தை காங்கிரஸ் எப்பயோ இழந்துச்சு. பிஜேபி இன்னும் இது ஏஜ் ஓல்டு, இது சைல்டு அடல்ட் நல்ல ஆட்டை கொண்டு போயிருக்காங்க. சார், மை நேம் இஸ் வெங்கி. நீங்க ஃபீனிக்ஸ் வந்த வேலையா இல்ல ஸ்ரீனி குப்தாவில் இந்த சட்டக்கலர் போட்ட வேலையான்னு தெரியல. ஐ எம் ஃப்ரம் பாலக்காட். ஸோ கேரளாவில் இப்போ வந்து ட்ரிவாண்ட்ரம்ல பிஜேபி ஃபர்ஸ்ட்டாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிஜேபி அங்கே வந்து மலர்ந்துருக்கு. எப்போ வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வளரும். திருவனந்தபுரத்துலையும் பாலக்காட்டையும் ஜெயிச்சிருக்குன்னு அது இன்னைக்கு காலையில் லக்கில் ஜெயிக்கல. இந்தியாவிலேயே RSS சேவர்கள் அதிகமாக கொல்லப்பட்ட இடம் கேரளா. அதிகம் கில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் RSSக்கும் கொலை பகை, கொள்கை பகை கிடையாது, கொலை பகை ரெண்டு பக்கம் நடந்தது. இந்த பக்கம் அதிகம் நடந்தது. அவ்வளவு உயிர்கள் போன பிறகு அவர்கள் தான் விதையான பிறகு சில மாதங்கள் இப்போது உழைத்திருக்கின்றனர். அது வந்து ஒரு கணக்கு. தமிழ்நாட்டில் உழைக்க நான் ஏற்கனவே சகோதரர் சொன்னதுதான். நம்ம வந்து நாம ஒரு கட்சி பெயரை வச்சிருவோம். நரேந்திர மோடி வந்து சொல்லி ஓட்டு வாங்கிக்கலாம். நரேந்திர மோடி குஜராத்காரர், நரேந்திர மோடி இந்த நாட்டுடைய பிரதமர். எனக்கு லோக்கலா ஒரு லீடர் இருக்காரு. புரியுங்களா? இந்த இடத்துல எனக்கு கனெக்டிவிட்டி வரும். அதை அவர்கள் பார்த்து அதை வளர்த்து உள்ளூர் பிரச்சனைகளை அதிகம் பேசி அதை கொண்டு வந்து அந்த கட்சி வளர்க்கும். அது வந்து நரேந்திர மோடி சூப்பர் பிரதமர்னா ஆமான்னு ஆஸ்திரேலியாவுடைய பிரதமரே சொல்லிட்டாரு பாஸ். அப்ப வந்து அது சூப்பர் பிரதமர்ல ஒரு குழப்பம் இல்லை. பட் கீழே ஒரு கிரவுண்ட் ஒர்க் நடக்கும். நான் எப்படி சொல்றது, பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு வேகமாக வளர்கிறதோ அவ்வளவு வேகமா ஆட்சி பிடிக்கும். என்னுடைய கணக்குல 2036 தமிழ்நாடு அக்ராஸ் இந்தியா வந்து அவங்க கடுமையாக வளர்ச்சிட்டு இருக்காங்க. சொல்றது ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் இருக்காங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை அப்படின்ற ஒரு வாதம் வந்து அது அதை பற்றி ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் இருக்குது. எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? ராஜீவ் காந்தி பிரதமரான 1984 தான் ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் இல்லை. 543 தொகுதியில 409 தொகுதி காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தியுடைய மறைவுல. அப்பதான் அப்போசிஷன் ஸ்ட்ராங்கான அப்போசிஷன். இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் இருக்கு. அடிச்சு பார்லிமெண்ட் தான் தோசு பண்றாங்க. இந்திய தெரியாம அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து வைட்டியே ரொம்ப சிறப்பு சொல்றாரு. அந்த பக்கம் ஓம் பிர்லா வந்து அடிச்சு சொல்றாரு. அது வந்து பிஜேபி கண்டு எதிர்கட்சிகள் வரவும் காட்டுறாங்க. ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் இல்லைங்கிறது. அவர்கள்ட்ட வலுவான வலுவான ஆட்கள் இருக்காங்க. அவங்க எதை சொல்லி மறுக்கிறது, எதை சொல்லி தடுக்கிறது தெரியல. அது ஒரு வலுவிழந்த பாயிண்டா இருக்கிறனால பப்ளிக் அதை ஏற்கல. சோ எதிர்கட்சிகள் வலுவாக இருக்கின்றன. நோ டவுட். தமிழ்நாடு எம்பிக்கள் பல விஷயங்கள் 39 எம்பி தமிழ்நாட்டில் மட்டுமே ஆப்போசிஷன் பார்ட்டி இருக்கிறாங்க. நோ பிஜேபி, நோ ஏடிஎம்கே. கேரளாவில் இருக்காங்க, பல இடங்கள் இருக்காங்க. சோ வந்து போன முறையோட கூட தான் வளர்ந்துருக்காங்க. அதெல்லாம் குழப்பம். சோ ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷன் இஸ் தேர். ஸ்ட்ராங்கான ஐடியாலஜிஸ் தான். ஸோ என்னன்னா வந்து மொழி ரிலேட்டடான விஷயம்னா, இப்போ நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் மற்ற மாநிலங்களில் இருக்கிற பல பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. முக்கியமாக கோவர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய மாநிலத்திலிருந்து வராங்க. ஆக்சுவலி சில டைம் ஆஃபீஸ் மீட்டிங்ல நான் கவனிச்சிருக்கேன், பார்ட்டிலையும் கவனிச்சிருக்கேன். நம்மளை தவிர அத்தனை மாநிலத்தில் இருக்கிறவங்க ஹிந்தி பேசுவாங்க. நான் ஹிந்தி சொல்றது எதுவும் உத்தரப்பிரதேசம் பீகாரோ கிடையாது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த மாநிலத்துல வரவங்க கூட ஒருத்தர் ஹிந்தியில இன்ட்ராக்ட் இருப்பாங்க. ஆனா அவங்கவுங்க வீட்டுக்கு போக வச்சோம், அவங்கவுங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வச்சோம், அவங்கவுங்க தாய்மொழி தான் பேசுவாங்க. அதை காப்பாற்றுறாங்க. அதனால நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஹிந்தி இஸ் நாட் அ நேஷனல் லாங்குவேஜ். நானும் தமிழர் தான். ஆனா ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றாங்க கிடையாது. ஹிந்தி படிச்சா தமிழ் அழிஞ்சிரும் ஒரு மாயை கிரியேட் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. அது பொய்ங்கிறது இங்க வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவங்க மொழியை காப்பாத்திக்கிறாங்க. கனெக்டிங் லாங்குவேஜா மட்டும் ஹிந்தி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல நான் ஒரு இந்தியன்னு அவங்களால ப்ரூவ் பண்ண முடியுது, என்னால ப்ரூவ் பண்ண முடியல சார். ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆக்சுவலி இந்த பிரச்சனையில எப்படி சார் நம்ம மட்டும் எப்படி சார் வெளியே கொண்டு வரோம்? ஹிந்தி தெரிஞ்சாதான் இந்தியன்கிறத நான் ஒத்துக்கல.
நீங்க சொன்னது போலவே ஹிந்தி ஒரு கனெக்டிங் லாங்குவேஜ், அது இன்னொரு லாங்குவேஜ். அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டா பரம சந்தோஷம். தெரியலன்னா நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை மொழிகள் தெரியுமோ அத்தனை மொழிகள் கற்றுக்கலாம். அது வந்து என்னுடைய அப்பாவுக்கு இங்கிலீஷ் தெரியாம இருக்கும், தாத்தா இங்கிலீஷ் தெரியாம இருக்கும். நான் இங்கே உட்காந்துருக்கிறேன், ஒரு சார் கேட்டபோது நான் இங்கிலீஷ் ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். அது மாதிரி ஹிந்தி தோடா மாடலும் ட்ரை பண்ணலாம், அது தப்பு. ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள். ஹிந்தி தெரியவில்லை என்றால் ஹிந்தி என்பது அர்த்தம். ஏன்னா பல நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமே தோணிச்சு எனக்கு. அடுத்த கேள்வினா, நம்ம வந்து ஒரு அரசியல் ஒரு சாக்கடை, அரசியல் படிச்சவங்களுக்கான இடம் கிடையாது, எல்லாரும் சரி எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய பேர் ஓட்டே போடுறது இல்லை ஆக்சுவலி. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க சொன்ன மாதிரி பிஜேபியில 100 கேண்டிடேட் பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் நம்ம இருக்கிறது ஒரு அண்ணாமலை தான். ஸோ எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா, அண்ணாமலை ஒரு நல்ல கேண்டிடேட் செலக்ட் ஆகலையே, ஒருவேளை இதே அண்ணாமலை கர்நாடகாவில் இருந்தா ஜெயிச்சிருப்பாரோ, கேரளாவில் இருந்தா ஜெயிச்சிருப்பாரோ ஒரு ஆதங்கம் இருக்கு எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா சரி, அவர் வேணாம் சொல்லி செலக்ட் பண்ற ஆளுங்க யாரு பார்த்தா ப்ரொஃபஷனலாவும் அரசியலாவும் அந்த அளவுக்கு எத்திக்கலா இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா டூவையும் பண்றாங்க, எல்லா விஷயத்துலையுமே. அவங்களோட அண்ணாமலை கம்பேர் பண்றதே ஐ டோன்ட் ஃபீல் ஹாப்பி. பட் அண்ணாமலை பொறுத்தும் போராடுறது இன்னும் அடிஷனலா ஒரு தயக்கத்தை கொடுக்குது. இதே எப்படி சார் வெளியே வருது? கட்சியும் கேண்டிடேட்டும் காம்ப்ளிமெண்டரி. நல்ல கேண்டிடேட் இருந்தா இங்க ஜெயிச்சிட முடியாது. சுவாமி ரொம்ப தங்கமான மனிதர், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சவர். ஹரிசுனா மேல ஜெயிச்சுவாரு. இவரெல்லாம் ஓட்டு போடல, ஹரிசுனா உருப்படுமா அப்படின்னு பீனிக்ஸ் மேல ஆக முடியல. அவருக்கு பின்புலம் தனியா முடியும். பீனிக்ஸ் மேல ஒரு ஆக முடியல. அதற்கு பாப்புலேஷன், அங்க உள்ள பாப்புலாரிட்டி, அங்க உள்ள எல்லா கம்யூனிட்டியும் அரவணைச்சு போறது. அவருக்காக 10 பேர் வேலை பார்க்கணும். அவர் நல்லவர் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் ஓட்டு போட நானும் தான் சொல்றேன். அப்போ அண்ணாவை நல்லவர். கட்சி நரேந்திர மோடி பாஜக இல்லாமல் வெல்ல முடியாது, அதை மாற்றக்கூடாது. நரேந்திர மோடியே பாஜக இல்லாமல் தனியா குஜராத் முடிஞ்சது. பாஜக ஒரு பெரிய பார்ட்டி நரேந்திர மோடி ஜெயிக்க காரணமாகுது. தமிழ்நாட்டில் பாஜக பெரிய பார்ட்டியா இல்ல, நான் ஜெயிக்க முடியல. அப்ப நீங்க வந்து வேருக்கு தண்ணீர் ஊற்றினால்தான் வரும். நீங்க இன்னைக்கு விதப்பீங்க, நாளைக்கு வந்து கனி பறிக்கணும்னா அது முளைக்கிறதுக்கு நீங்க காத்திருக்கணும். அது வரைக்கும் நீங்க உழைக்கணும். ஒரு நாள்ல மேட்ச் நடக்க 2036 பிஜேபி ஆட்சின்னு சொன்னேன்னா அப்பா படுக்க கூடாது. 2036 கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். 2031 கொண்டு வர பாராட்டு முயற்சி பண்ணுவோம். 2026 கூட்டணி ஆட்சியால கொண்டு வர முயற்சி பண்ணுவோம். அப்படி ஒரு பாடுபட்டாச்சா நடத்த சமயம் தவிர அது கடவுளுக்கான பயன்படும். உழைக்காமல் பலன் இல்லை, உழைக்காத பலன் நிலைப்பதில்லை. மேடம் அதான் எடுத்தாங்களான்னு பார்த்தேன். தலைவரே வந்து மேடம் கேட்க. வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. ஸோ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஜேர்னலிசம் அண்ட் மீடியா வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது நினச்சா ஒரு டே நீ காலையில் பொழுது விடியுது அப்படின்னா அந்த டேல வந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் டக்குன்னு ஒரு நியூஸ், ஃபிளாஷ் நியூஸ், ஹெட்லைன்ஸ்லாம் கொடுத்து அந்த டேயை பரட்டி போடுற அளவுக்கு மீடியாவுக்கும் ஜேர்னலிசமுக்கும் பவர் இருக்கு. இப்போ அண்ணாமலை லாஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கும் போது அவர் பார்த்து சொன்னாரு, இந்த மாதிரி உங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டோம். ஃபீனிக்ஸ்ல அவர் வந்திருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, உடனே ஜெயிக்கணுங்கிறது என் குறிக்கோள் இல்லை, எனக்கு ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு எனக்கு வந்து அவசியம் இல்லை, எனக்கு வந்து அது பிடிக்காத விஷயம், ஸோ அதை நான் செய்யவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. பட் டாக்கிங் அபவுட் ஷார்ட் கட்ஸ், இப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து காசுக்கு ஓட்ட விற்கிறது. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து காசுக்காண்டி ஓட்டு போடுறாங்க. ஸோ நான் இது வந்து இப்போ நம்ம மீடியா மூலமாகவும் ஜேர்னலிஸ்ட் மூலமாகவும் எந்த அளவுக்கு வந்து நான் சொல்றது வந்து அடிப்பட்ட மக்களை நான் சொல்றேன். ஓகே, அவங்க எந்த அளவுக்கு நம்மளால எஜுகேட் பண்ண முடியும் நியூஸ் சேனல் மூலமா, அதுக்கான ஒரு முயற்சி வந்து ஜேர்னலிஸ்ட்ல பண்ணிருக்காங்களா, இல்ல பண்ணினா அது வெற்றியாகவும் ஆகுது. நான் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே நானும் திருந்திரும். பாண்டே சொல்லிட்டாரு, நான் காசு வாங்க மாட்டேன் வாங்கிட்டு போடாங்களா, அதுக்கு அவனுக்கு இருக்கேன் கிளம்பி எப்படாது போறோம், நான் வாங்கி நினைப்பான். ஒண்ணு, மீடியா சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. Even though media is powerful, as I already told, it is not having the capacity of changing a government or forming a government. அது கிடையாது. அவங்களாம் நீங்க கேட்பாங்க, அவங்க பார்ப்பாங்க, ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ரங்கராஜ் பாண்டியோடைய சாணக்கிய சேனலுக்கு 20,70,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபாலோயர்ஸ்னா என்னை ஃபாலோ பண்றவங்க எல்லாம் கிடையாது, என்னை கண்காணிக்கிறவங்க சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஸோ மீடியா சொல்லி நடக்கும் அப்படிங்கிறது இல்லை. ரெண்டாவது, இந்த காசு வந்து டிஎம்கே கொடுத்துச்சு, ஷார்ட் கட் வந்துருச்சு அப்படின்னா ஏடிஎம் காசு கொடுக்கலையா? வாங்க, அவங்க காசு கொடுக்கல, எல்லா காசு கொடுத்தாங்க, அவ்வளவுதான். மூணாவது பாயிண்ட், காசு கொடுத்து மட்டுமே வேலை நடப்பதில்லை. ஒரு கேண்டிடேட் வெற்றி பெறுவதற்கு கேண்டிடேட்
பார்ட்டி, சிம்பிள், கம்யூனிட்டி, கேஷ், காஸ்ட், சிஎம் கேண்டிடேட், அலையன்ஸ், இப்படி 150 காரணங்கள் சேர்ந்தா வெற்றியை தவிர ஒரு காரணத்தினால கிடையாது. அண்ணாமலை நல்லவர் அப்படின்னு ஒரு வெற்றி கிடையாது. அண்ணாமலையோட பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ணாமலைக்கு அந்த ஏரியால கம்யூனிட்டி ஓட்டு வரும். ஏன் அவர் கோயம்புத்தூர் தேர்ந்தெடுத்தான்னு சொல்லுங்க. எல்லாமே சேர்த்து அப்படின்னாதான் வந்து நிற்கும். அது வந்து ஒரு நாள்ல ஒரு விஷயத்துல வந்து அந்த ஓட்டு கிடைக்காது. எல்லாமே கணக்கு பாட்டாங்க சரிங்களா. அது வந்து அண்ணாமலை எல்லாருமே அந்த கணக்கு தான் போய் நிற்கிறேன்னு பாக்குறோம். எல்லா கேண்டிடேட்டும் அப்படிதான் பாட்டுவாங்க. கோயம்புத்தூர் கோவில 2 பேர் தான் கேண்டிடேட்டா நேம் நிற்பாங்க. ஒண்ணு கவுண்டர் பதிலெட் நாயகன் நிற்பாங்க. அது ஏன்னா அந்த ஊர்ல எங்க ஊர்ல வந்து தேவர் நிற்பாங்க, நாடார் நிற்பாங்க. எல்லா ஊர்லயும் அந்த மாதிரி பார்த்தா மாதிரி நிற்பாங்க. அப்படிதான் செய்யறாங்க. அப்ப எல்லாமே சேர்ந்து தான் வரும். 4வது விஷயம், இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறது எப்ப நிற்கும் அப்படின்னா, எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு நமக்கு பிடிச்ச கட்சி ஓட்டு போடாம அவனே கொடுத்து பாட்டுவோம். தெரியுது எல்லாத்தையும் வாங்கிறாண்டா நமக்கு ஓட்டு போட மாட்டோம். உங்களுக்கு புரியுங்களா? இப்ப என்ன பழக்கம் மிச்சம் இருக்குன்னா, காசு வாங்கிட்டு ஓட்டு போற பழக்கம் மிச்சம் இருக்குது. காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு நமக்கு பிடிச்ச கட்சி ஓட்டு போற பழக்கம் வந்துருச்சு. திரு விஜயகாந்த் ஒரு 2005 கட்சி அமைச்சர் வந்த பிறகு அவருக்கு சொன்னார், எல்லாத்தையும் காசு வாங்கிடு எனக்கு ஓட்டு போட்டுருந்தார். நம்ம நல்லா இருக்கே பார்த்தா எல்லாத்தையும் காசு வாங்கிக்கலாம்ல, எல்லாத்தையும் காசு வாங்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு எம்எல்ஏ சொன்னாரு, சார் சட்டையை பிடிச்சி காசு கேட்கிறாங்க சார். உண்மையிலேயே ஒரு இடைத்தேர்தல டவுனுக்கு 500 ரூபாய், கிராமத்துக்கு 300 ரூபாய். அவன் சட்டை பிடிச்சாட்டா கிராமத்துக்கு இருக்கானா 500 ரூபாய் கொடுத்தா எனக்கு தூரம் என்ன தலைவர் சட்டை பிடிச்சி காசு நீங்க தான் கொடுத்து பழகினீங்க அப்படின்னு புரியுங்களா? சோ எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்காங்கன்னு அவங்க கொடுக்கறது நிறுத்துவாங்க. அப்படித்தான் அதை ஒழிக்க முடியும் வழி. வணக்கம், என் பேர் மணியன். எனக்கு 2 கேள்வி. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு அப்புறம் மோடிக்கு அப்புறம் 100 பேர் இருக்காங்க ஆர்எஸ்எஸ்ல நீங்க சொன்னீங்க. ஜெயலலிதா போன தப்பு, எனக்கு அப்புறம் இவங்க தான் யாரையும் கை காமிக்காம போயிட்டாங்க, இப்போ கட்சியே இல்லை. இதே பாதையில பிஜேபி போகலாம். நரேந்திர மோடிக்கு 71 வயசு ஆயிடுச்சு. ஏடிஎம்கேல வந்து யார் அடுத்த வாரிசுன்னு சொல்லல ஜெயலலிதா அவர்கள். எம்ஜிஆர் சொல்லுங்க. எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா விளையாட போவாங்க. எம்ஜிஆர் இறந்த பிறகும் இதே போல கட்சி 2ஆம் பிளந்தது. ஜெயலலிதாணி ஜானகின்னு 2ஆ இருந்துச்சு. அது 2 பேரும் தோத்தாங்க. பிறகு ஒண்ணு சேர்ந்தாங்க. பிறகு தேர்தல் சந்திச்சாங்க. பிறகு விட்டாங்க. ஓகே, இவர் வந்து அடுத்த சொல்லலையே ரொம்ப வருத்தப்படுறீங்க. திமுக அடுத்த முதலீடு சொல்லிட்டாங்க, சந்தோஷப்பட்டீங்களா? அடுத்த வாரிசு சொல்லவே வரவே தகுதி உள்ளது என்று சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். நான் ஒருத்தர் அடையாளம் காட்டினேன். மல்லிகார்ஜுன கார்கே பட்டியலத்தை சேர்ந்தவர், காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர் ஆயிட்டார். காங்கிரஸ் ஆட்சி பண்ணுமா? பட்டியல் தொழில் ஓட்டு கூட அங்க போயிருமா? லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது என்டையர்லி டிஃபரெண்ட். ஒருத்தர் நியமிப்பதுனாலோ நியமிக்காமல் போவதுனாலே அண்ட் ஏடிஎம்கே இல்லாம போயிடுச்சுன்ற வாதத்தை நான் ஏற்பேன். 2006 ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் அவர்களுக்கு எதிராக 66 சீட் கூட்டணியோட சேர்த்து பெற்றாங்க. 60 சீட் அவங்க 6 சீட் கூட்டணி. இன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இல்லாமல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் 2021 சட்டமன்றத்தில் 75 சீட் ஜெயிச்சிருக்காங்க. பெட்டர் தேன் தேர் சக்சஸ். முன்னாடி பிரசிடென்ட். அப்ப வந்து இவர் காணாம போயிட்டாங்க இல்லைன்னா இல்ல. 2026 யார் ஜெயிக்க போறா தோக்க போறாங்க விட்டுருங்க. 2021 பெற்றதை விட கூடுதலான சீட்டுகளும் ஓட்டுகளும் அதிமுக பாஜக கூட்டணி தரப்போகுது. ரஜினி வந்து அரசியலுக்காக பெருக்கப்பட்டவர் இல்லை. 2017 யாரோடைய தூண்டுதலின் பேரில் ஒரு கட்சியாக ஜெயலலிதாவும் கலைஞரும் இல்ல, அம்மாவும் கலைஞரும் இல்லைன்னு அவருக்கு ஒரு வெற்றிடம் ஏற்பட்டதாக தோன்றியது. அதை நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்னு இறங்கினாரு. இறங்கி நடக்கக்கூடிய நிகழ்வுல கட்சியை கட்டமைக்கிறதுக்கு நிகழ்வுல அவருக்கு தெரிஞ்சிருச்சு, திஸ் இஸ் நாட் அவர் கப் ஆஃப் டீ அப்படின்னு அவர் வரலன்ட்டார். அவரை வந்து நீங்க நல்ல கொஞ்சம் மதிச்சு கேட்டீங்க. அவர் யாரோட தூண்டுதல் கட்சி ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்னார்தான் நிறைய கேட்டாங்க. நீங்க நல்ல மிச்சம் யாரோட பேர்ல தூண்டுதல் கட்சி ஆரம்பிக்கன்னு சொன்னாங்க. அவரு இன்னொருத்தர் சொல்லி கேட்கக்கூடியவங்க அந்த அளவுக்கு பலவீனமானவரா நான் நினைக்கிறேன். அவர் கூட பழகினவேங்கிற ஒரு சாதாரண ஒரு அணில் கூட இருந்தது போல தங்கமான மனுஷன், ஜென்மான். அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ஆச்சரியமான எளிமையான பழக்கூடிய மனிதர் நீங்க பார்க்கவே முடியாது. என்னை போன்ற எளியவன் தான். நான் மட்டும் இல்ல, எத்தனை பேர் போனாலும் வீட்டுக்கு போனா வாசல்ல நின்று நம்ம கார் ஏறி கிளம்புற வரைக்கும் வெயிட் பண்ணிப்பாரு. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார். கற்பனை பண்ண முடியுமா? நான் பார்த்து இறங்கினேன், நீங்க உள்ள போங்க இல்ல, நீங்க ஏறி நின்று இறங்கி கார் சொன்ன தான் உள்ள போறேன். நான் வந்து தெரு முனையில கார் பாட்டிட்டு
தலைவருடைய வீட்டுல கார் போகக்கூடாது நம்ம காரணம் இல்ல திருமண காரணம் நடந்து வந்தேன் திரும்பி வந்து பார்த்தா தலைவருடைய காம்பஸ்க்குள்ள என்னுடைய கார் திரும்பி வரும்போது நான் என்ன தலைவர் கொண்டுருவார் சார் எங்க வண்டி அப்படி வந்து வளர்த்துருக்காங்க இன்னொரு தூண்டுதல் மாறுகிறது அவருக்கு ஒரு வெற்றிடம் இருக்கிறது நம்ம நேரம் தோணுச்சு இது நம்முடைய கப் ஆஃப் டீ இருக்குது உங்க கையில் உங்களுடைய கப் ஆஃப் டீ என்னோட பேர் சுரேஷ் சுவாமி. ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி மட்டும் இல்ல ஒரு குடும்பத்துல நான் உங்களோட தீவிரமான ஃபேன், அதனால தான் இந்த கேள்வி கேட்க ஆசைப்படுறேன். நீங்க பல பேட்டியில சோ ராமசாமி வந்து நீங்க நேர்ந்து பார்த்துருக்கீங்க. ஐ திங்க் நீங்க ஒரு குருன்னு கூட சொல்லியிருக்கீங்களான்னு எனக்கு 100% ஞாபகம் இல்லை. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 96ல யாரும் அவரை கேட்கல, அவரா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து போய் ரஜினிகாந்த் ரூபநாத்லாம் பார்த்து ஒரு புதுசா ஒரு இயக்கம் மாதிரி ஆரம்பிச்சு அதாவது அவங்களோட கூட்டணியை ப்ரப்போஸ் பண்ணி அது முன்னெடுத்து போனார். அவர் யாரும் வந்து கேட்கல, அவரை எடுத்து பண்ணாரு. ஒரு பெரிய மாற்றம் வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்களோட சேனல் பேரு சாணக்கியா. சாணக்கியானா அரசியல் நிபுணர், தீவிரசி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி சேனல் வச்சிருக்க நீங்க யாரும் கேட்காமலே என்னைக்கு அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியாது. நீங்க எப்போ அந்த முயற்சி எடுத்து ஆக்ஷன் எடுத்தீங்க? ரொம்ப ஷார்ட்டா கேள்விகள் நான் சாணக்கியா சமஸ்கிருதம் சொன்னவருடைய பேர் எனக்கு தெரியும். எல்லோரும் என் மீது சுமத்த விரும்புகிற பழி நான் சிலருக்காக இயங்குகிறேன் என்பது. அப்படி இல்லை என்று நிரூபிப்பதற்காக நான் ஜர்னலிஸ்ட் கூட நிறுத்துவேன். நான் வந்து என்னுடைய பணி ஜர்னலிஸ்ட் மட்டும்தான். இது சரி, இது தப்பு, அவ்வளவுதான். எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக இவரோட ஆட்சேபனை கிளம்பினேன்னு நான் எல்லா வாசகர்களுக்கும் நியாயம் செய்வனாக ஆக மாட்டேன். சோ உங்களுக்கு தேவையானவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுங்க. நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் நான் உலகத்துக்கு நான் சொல்லுவேன். நான் ஒரு அறிவிப்பாளர் மட்டுமே. நான் ஒரு வழிகாட்டி கிடையாது, கைடு கிடையாது, மென்டர் கிடையாது, ஷோ போன்ற மாதிரியான பெரிய இப்போ வந்து யார் வாயில என்ன செய்தி சொல்லணுமோ அந்த மாதிரி மாத்தி கூட பண்ற நிலைமை வந்துச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது சாமானிய மக்களுக்கு அதை எப்படி பிரிச்சு பார்த்து எந்த செய்தி ஒழுங்கான செய்தி ஏஐ வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அது மீடியாக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே. அது வந்து விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து அது எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. அது வந்து கிரிப்டோ கரன்சி மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கு. அது இருக்குது, எக்ஸிஸ்டிங் எவ்வளவே இருக்குங்க. இன்னும் பெருசா வளரும். அது எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ண யாருக்குமே தெரியல. நாம தான் ஒரு புது பழக்கத்தை வச்சுக்கணும். நம்ம என்ன கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மீட்பொருள் காண்பது அறிவது ஏஐக்கு பதில் வந்து 2000 வருஷம் முன்னாடி கொடுத்துருக்காரு. ஸோ அது யார் சொன்னாலும் அது சரிதான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். கிராஸ் வெரிஃபிகேஷன் தான் நம்ம இப்போதைக்கு சேவ் பண்ண முடியும். பட் அதுக்கு இன்னொரு டூல் வரணும். நம்ம வந்து ஏஐங்கிறது வந்து அன்இமேஜினபிள் டூலா தான் அது க்ரோத் ஆகிட்டு இருக்குது. அது வந்து யாராலையும் அது எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியாது யாருமே தெரியல. நரேந்திர மோடி பற்றி வீடியோ நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் உள்ள வந்து நிற்குது. அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். நாட் ஓன்லி ஃபார் மீடியா, ஃபார் ஆல் த இண்டஸ்ட்ரி. அது வந்து ஒரு பதில் வந்து வரும்னு நினைக்கிறேன். நாம இண்டிவிஜுவலா கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்றது மூலமா அதை வந்து சரி பண்ணுவோம். என்னோட கேள்வி அதோட ஃபாலோ பண்ணுங்க சார். சாமானியாக தான் நம்ம வெரிஃபை பண்ணிருக்கோம். சிஏஏவே எடுத்தீங்கன்னா நிறைய ஃபேக் பண்ண போச்சு. இப்போ சாமானியனா இருக்கு சார். அவ்வளோ எஃபெக்ட் ஒரு நியூஸ் இதை கொடுத்தோம் முடியும். அவ்வளோ பேக்ரவுண்ட் முடியும் அனலைஸ் பண்ணி யாருக்கு சரி யாருக்கு அக்கறை இருந்தா நம்மளால ஆராய்ச்சி பண்ண முடியும் சார். அக்கறை இல்லைன்னா குற்றம் மட்டும் தான் சொல்லிக்க முடியும். முன்னாடி வந்து 38 கேள்வி கேட்டாரு. நான் கடைசி கேள்வி பதில் சொன்னாங்க கூட பாக்கல, ரொம்ப போயிட்டாரு. புரியுதா? அது வந்து நம்ம வேற நம்ம வந்து ஒரு ஆர்வம் இருக்கும், அக்கறை இருக்கும், நமக்கான ஒரு விஷயம் கொடுக்கணும். என்னுடைய சொந்த ஊர்ல ஏன் லேண்ட வேற ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு அது எப்படி எடுத்துட்டு போயிட்டான் நான் எப்படி தான் முடியும்னு சொல்லுனா நான் போய் நின்று சண்டை போட்டு அந்த பேப்பர் சரி பண்ணி கலெக்டர் போலீஸ்கார் கோர்ட்டு எல்லாம் போய் நான் சொல்றேன். அது என்ன ஏன் இடம் அப்படிங்கிறது. தமிழ்நாடு உங்களுடைய பூமி என்று தெரிந்து கொள்ளுங்க. அங்கு நடக்கக்கூடிய செய்தி சரியா தப்பான தூச்சம் அக்கறை எடுங்க. நாம முன்வந்து செய்யாமல் நடக்கவே நடக்காது. இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய மெயின் பிராக்டிஸ் என்ன, அதை ஒரு அச்சுறுத்தலான இடமாக மாற்றி உள்ளவா மௌன வச்சு நம்ம கேட்கலாம் நம்ம ஓடி போயிடும். நீங்க ஓடி போயிட்டா எனக்கு ரொம்ப ஈஸி. அப்ப பார்ட்டிசிபேட்டிங் பாலிடிக்ஸ் தான் சரியான திசையை ஓட்டிட்டோம். எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டோம்னு அது திருடனுக்கான வழிவரும். நல்லவர்கள் அரசியலுக்கு வர வேண்டியது நல்லவர்களுக்காக மட்டும் இல்ல, கெட்டவர்கள் வரவிடாமல் தடுப்பதற்காக.
நீங்க கனெக்டிவிட்டி பத்தி பேசுறீங்க இல்லையா? ஸோ யூ மென்ஷன் தட் யூ ஆர் பிஹாரி. ஹவு கனெக்டட் யூ ஆர் வித் யுவர் ஸ்டேட்? கிட்டத்தட்ட இந்திய தேசிய ஒருமைப்பாட்டையும் இந்து மத வேட்பையுமே கிட்டத்தட்ட கொள்கையாக கொண்ட சீமானவர்கள் தேசத்தையே தெய்வீகமாக நினைக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நிகழ்ச்சியில எப்படி அதை அழைச்சாங்க அப்படிங்கிறது ஒரு ஜேர்னலிஸ்டான முதல்ல வந்து அந்த நிகழ்ச்சி நடத்தியது ஆர்எஸ்எஸ் இல்ல, அந்த நிகழ்ச்சி நடத்தியது ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்பும் இல்ல, அந்த நிகழ்ச்சியை நடத்தியது ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிற அமைப்பு. ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிற அமைப்பு இல்ல, ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிற அமைப்பு. அவங்க வந்து they support ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் இஸ் நாட் சப்போர்ட்டிங் தட் ஆர்கனைசேஷன். ஒண்ணு. ரெண்டாவது, நேற்று வரை இந்திய தேசத்தை எதிர்த்தவர் இப்ப எப்படி பேசலாம்னு நினைக்க கூடாது. நேற்று வரைக்கும் எதிர்த்தவர் நீங்க நம்ம பக்கம் வந்தா சந்தோஷமா. இன்க்ளூசிவ் பார்ட்டி, சப்கா சாத் சப்கா விகாஸ். வணக்கம், என் பேர் தேவன். இப்ப மாநிலத்தில் திராவிட அரசு, மத்தியில இந்துத்துவா இருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப பிஜேபி கூட நேத்து தொடங்கி இன்னைக்கு ஆட்சிக்கு வரல. ஆனா இந்த சேஞ்ச் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்கும். பிஜேபிக்கு பதில் இன்னொரு கட்சியும், டிஎம்கேக்கு பதில் இன்னொரு கட்சியும் வரணும் அப்படின்னா வர தலைமுறையினருக்கு உங்க கருத்தா எதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல மாநிலத்தில் நடக்கிறது திராவிட அரசியலும் இல்ல, மத்தியில் நடக்கிறது இந்துத்துவ அரசியலும் இல்ல. ரெண்டுமே வந்து என்னுடைய கருத்துல மாறுபட்டு திமுக ஆட்சியில் இருக்கு, அதனால திராவிடம் ஆட்சியில் இருக்குன்னு சொல்லிட முடியாது. அப்ப தேமுதிக ஆட்சி வரலையே, மதிமுக ஆட்சி வரலையே, அப்ப திராவிடத்தை நீக்கிட்டாங்களா? திமுக தான் திராவிடத்தின் பிரதிநிதியா இருந்தது. திமுக திராவிடத்தை பேசுகிறது. பாஜக ஆட்சியில் இருக்கிறதுனால இந்துக்கள் தான் மையம் இருக்கான்னு சொல்றாங்க. பாஜக இந்துக்களை ஆதரிக்கிறது, எல்லா இந்துக்களும் பாஜகவை ஆதரிப்பது. So it is political parties, not the ideologies. எந்த கட்சி பாஜகவுடைய ஆட்சிக்கு மாற்றாகவோ திமுக ஆட்சிக்கு மாற்றாகவோ இன்னொரு கட்சி உருவாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உங்களுக்கு தெரியும், எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த 3 தொடர் தேர்தலில் திமுகவால் வெல்ல முடியல. ஜெயலலிதா அவர்கள் 2011, 2014 தொடர் தேர்தலில் இருந்தாங்க, திமுக வெல்ல முடியல. சோ திமுகவை வெல்ல முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது, அதிமுக வெல்ல முடியாது. எல்லா கட்சியிலையும் வெல்ல முடியும். எதிரில வலுவான கட்டமைப்போடு, தெளிவான கொள்கையோடு, மக்களை ரீச் பண்ணக்கூடிய தெளிவான பார்வையோடு நல்ல தலைவர் உருவானா வந்து நிற்பாங்க. இந்திய மக்கள் கொள்கை பார்த்து ஓட்டு போடுவதில்லை, அப்படி படவே கிடையாது. அப்படி பார்க்க கம்யூனிஸ்டோட கொள்கை தான் நம்ம சொல்றோம். உங்களுக்கு புரியுங்களா? கொள்கையில நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா இல்லையா செப்பரேட் கொள்கையில இருக்கு. ஆனா கொள்கை நம்ம வந்து எப்பயுமே மகாத்மா காந்தி காலத்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னா காந்தி சொல்றோம்ல. அப்ப மத்தவங்க என்ன பண்ணாங்க? திருப்பூர் குமரன் என்ன பண்ணாரு? காந்தி ஏன் சொல்றோம் அப்படின்னா ஒரு அடையாளத்தை நம்ம வந்து எப்பயுமே பாலிசி வச்சு நம்ம போடாம இண்டிவிஜுவல்ஸ் வச்சு தான் நம்ம ஒரு தனி தலைவர் நமக்கு. இப்பயுமே நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ஐ எம் நாட் a பிஜேபி பட் ஐ லைக் மோடி. உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பிஜேபி என்ன மோடி. இது எப்பயுமே இருந்தது. தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சி நமக்கு தானே சொன்னாங்க, பக்தவச்சலமும் காங்கிரஸ் தானே, ஓமுத்துராவும் காங்கிரஸ் தானே, அப்படியே சொல்ல மாட்டாங்க. நமக்கு ஒரு ஐகானிக் பாலிட்டிக்ஸ் தான் எப்பயுமே இருந்திருக்கு. அதனால இவர்களை விட வலுவான தலைவர் வந்தாங்கன்னா இந்த கட்சியுடைய ஆட்சி இருக்கும். வணக்கம், என் பேர் செல்வா. நீங்க வந்து ஜேர்னலிசம் அன்றும் இன்றும் அப்படிங்கிற பத்தி யாருமே சொன்னீங்க. பட் என்னோட கொஸ்டின் வந்து மக்களோட அரசியல் புரிதல் வந்து அந்த காலத்துல இருந்ததுக்கும் இந்த காலத்துல இருந்ததுக்கும் எந்த அளவுக்கு மாறி இருக்கு, இல்லை இம்ப்ரூவ் ஆயிருக்கா? ஏன்னா சோசியல் மீடியாவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. மக்களை நான் எப்பயுமே தப்பு சொல்ல மாட்டேன் சார். மக்கள் இருக்கிற வாய்ப்புல தான் ஆதரிக்கிறாங்க. நம்ம பாத்தீங்கன்னா அதிமுக திமுக இல்லாத ஒரு மாற்று கட்சி வந்து முயற்சி பண்றாங்க. அப்படித்தான் மூட்னார் வர்றார், அப்படித்தான் ராமதாஸ் வர்றார், அப்படித்தான் வைகோ வர்றார், அப்படித்தான் விஜயகாந்த் வர்றார். அடுத்த தேர்தல் அவங்க சேர்ந்துறாங்க. ஆனா கமலாசன் டிவி உடைச்சாங்க, சூப்பர் சொல்ல அடுத்த ரிப்போர்ட் யாரும் போயிட்டே. அப்ப என்ன, 3வது மாற்றுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க, தலைவர்கள் தயாராக. உங்களுக்கு பயம் இல்லை. அண்ணன் சீமான் 4 தொடர் தேர்தல் 1, 3, 5, 7 வாங்கியிருக்காரு. 35 லட்சம் மக்கள் வாக்கு. புரிஞ்சுக்கிறது, 35 லட்சம். அந்த 35 லட்சம் பேர் ஒரு இடத்துல நின்னா எவ்வளவு பேர் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. 35 லட்சம் கவுரூர்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி 40 இருக்காங்களே, 27,000 பேர் அவங்க சொல்லுங்க, 27,000. அப்ப 35 லட்சம் எவ்வளவு இருப்பாங்க? அவ்வளவு பெரிய மக்களால் இருக்கு. ஏன் தனித்திருக்கிறார் சீமான் தவிர நம்ம இன்னொரு தலைவர் சொல்ல முடியாது அந்த கட்சி. சரிங்களா? அவருடைய பேச்சும் பீச்சும் புடிச்சு ஓட்டு போறாங்க. அப்ப அவங்க ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு விஜய் பத்தி எல்லாரும் ஏன் பேசுறாங்க? ஏன் அந்த பேச்சு வருது? யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்க மக்கள் ஏற்கிறாங்க. ரஜினியை ஏன் எதிர்பார்த்தோம்? இதுக்காக எதிர்பார்த்தோம். அப்ப வந்து மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த தலைவர்களுக்கு நம்பிக்கையும் தொடர்ந்து போராடுகிற துணிவும் இல்லை.
ஒரு தேர்தலில் வந்து பயங்கர காஸ்ட்லிமான பயந்துறாங்க, அசிங்கப்பட்டுருவோம்னு நினைக்கிறாங்க, டெபாசிட் பண்ண அடுத்த தேர்தல் திரும்ப சேர்த்துறாங்க. கருணாநிதி அவர்கள் 2 சட்டமன்ற உறுப்பினரோட இருந்தார், திரும்ப ஜெயிச்சிருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் தாங்களே தோற்றார், திரும்ப நிற்கிறாங்க. அவர்களுக்கு வந்து தோல்வி இன்னைக்கு வெற்றி நாளைக்குங்கிற தைரியம் புதிய அவர்களுக்கு ஒரு தோல்வி கூட தாங்க முடியும். அதனால நமக்கு என்ன சொன்னா, மக்கள் எப்படியுமே இருக்கிற வாய்ப்பு தான் ஓட்டு போடுறாங்க. பிஜேபி குஜராத்ல, பீகார்ல, மகாராஷ்டிரால, ஒடிசால எவ்வளவு இடத்துல ஜெயிச்சிருக்கு. அப்ப மக்கள் மாற்றம் வந்தா வாக்களிக்க தயாரா இருக்காங்க. ஆனா உங்களை சோதிப்பாங்க, நீ வந்து பேசுறியே செய்தியா, கரெக்டா இருப்பியா, பழக்கம் தான் இருக்கா, 5-6 வருஷம் பார்ப்பாங்க, 4 தேர்வு பார்ப்பாங்க. அது உடம்புப்படியா நின்று நான் நேர்மையான நிற்பேன், உழைப்பேன், உங்களுக்கு நிற்பேன்னு சொன்னா ஓட்டு போடுறாங்க. அந்த பொறுமை வரக்கூடிய தலைவர்கள் இருப்பதில்லை. விஜய் 2024 அப்புறம் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய அரசியல் அறிவும் இப்பொழுது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களோட பார்வை. எல்லாருடைய அரசியல் அறிவா இருந்தா அவங்களுடைய அரசியல் அறிவு. நீங்க வந்து இப்ப நண்பர்கள் சம்பந்தப்பட்டாங்க, அது முதல்ல கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சட்டம் என்ன சொல்லுங்க, ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு, புரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப மேல ஒரு குற்றம் சொல்லிட்டேன், உடனே தூக்குல கொடுத்துட முடியுமா? அது சர்வாதி ஆகும் இல்லையா? எப்படிப்பட்ட ஆபத்து முடியும். அப்போ ஒருத்தர் மேல குற்றம் சொன்னா அது நிரூபிக்கப்படுதான் பார்க்க வேண்டாமா? அது 1 முறைக்கு 3 முறைக்கு 4 முறைக்கு. அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் மேல மைக்கேல் டி குண்டா ஒரு ஜட்மெண்ட் சொல்றாரு, குமாரசாமி நீதியரசர் ஒரு ஜட்மெண்ட் சொல்றாரு, சுப்ரீம் கோர்ட் வேற தீர்ப்பு சொல்லிச்சு. 3 நீதிபதிகள் 3 தீர்ப்பு சொல்றாங்க. அவங்க பொறுமை இல்லாம முதல் தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. அந்த பொறுமை நமக்கு இருக்கும். சோ அந்த ஐக்கியூ லெவல் அது டிவி கேட்கல, எல்லா கட்சிக்கும் அவ்வளவுதான். அது வந்து இன்னொரு ஒரு ரூபாய் சொல்றேன், ஐக்கியூ லெவல் காமன் மேனுக்கு குறையணும் அப்படின்னு எல்லா கட்சியும் முயற்சி பண்றாங்க. அவங்க வந்துடக்கூடாது, எல்லாரும் விடமாங்க. நன்றி. வணக்கம், என் பேர் மோசி கிருஷ்ணன். என்னோட கேள்வி வந்து ஜேர்னலிசம் பற்றி. உங்கள் இப்போ ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லணும், உண்மையை தான் நான் முன்னாடி நிறுத்தணும்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பட் அதோட சேர்த்து உங்கள் ஒப்பீனியனும் சொல்கிறீங்க. ஸோ பீயிங் அன் ஒப்பீனியனேட்டட், இஸ் இட் அ ப்ராப்ளமேட்டிக் ஃபார் யூ? பிகாஸ் அதை வந்து உங்கள் சார்பாக எடுத்துகிட்டு போயிடும் உங்களை, நீங்கள் ஒரு ஒப்பீனியேட்டடாக இருந்தீங்க. நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன், நடுநிலை என்பது நடுவில் நிற்பதல்ல, நியாயத்தின் பக்கம் நிற்பது. இவர் அடிச்சாரு, இவர் அடிவாங்க. பாண்டே சார் என்ன நினைக்கிறீங்க? நான் நடுநிலை சொல்ல மாட்டேன். யாரோ ஒருத்தர் அடிச்சார், சார் தான் அடிச்சார், இவர் தான் அடிவாங்க. இதை சொல்லணும். சார் அடிச்சாருன்னு சொன்னதுனால நான் சாருக்கு எதிரான இல்லை, சார் அடிவாங்கினாலும் சொன்னதுனால நான் சாருக்கு ஆதரவான இல்லை. இவர் அடிச்சார், அதுவும் உண்மை. இவர் அடிவாங்கினார், அதுவும் உண்மை. அப்ப உண்மையை சொல்வதுதான் நடுநிலையை தவிர 2 பேர் பத்தி நான் பேச மாட்டேங்க. நடுநிலையில மக்களுக்கு செய்கிற துரோகம். உங்களை எப்படி எனக்கு பிடிக்கும். எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்கள் ஊர் வந்து வந்ததுக்கு நன்றி. நான் சங்கரன் கோவில். என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஜேர்னலிஸ்ட்ல இருக்கீங்க, ஓப்பன் மைண்ட். அதாவது இப்போ நாளைக்கே உங்களுக்கு இப்போ பிஜேபியோட இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் அதே இது நாளைக்கு ஓப்பனா ஒரு நல்ல ஒரு டிஎம்டியோ இல்லை ஏதோ ஒரு நல்லதா பண்ணும்போது அதை ஓப்பனா அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா? ஒன்று. 2வது, நான் நிறைய பண்ணிருக்கேன். பிஜேபி நான் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கேன், யாரும் கவனிக்கிறது இல்ல. நான் டிஎம்கே நிறைய அப்ரிஷியேட் பண்ணிருக்கேன், யாரும் கவனிக்கிறது இல்லை. ஏன்னா நீ வந்து முதல்ல அவங்க பார்வையிட்டிருக்காங்க. நான் பல முறை சொல்லிருக்கேன், என் மீது ஒரு சாயம் பூசப்படுகிறது என்றால் உங்கள் கையில் இருக்கிறது தெரிந்து கொள்வது. என் மேல பூசல் பண்ணி முதல்ல நீங்க தான் கையில் எடுத்திருக்கீங்க. அதெல்லாம் சோ நல்லது செஞ்சா நல்லதுன்னு சொல்லுவேன், கொள்ளு செஞ்சா கொள்ளுது. அது யாரு பிஜேபி டிஎம்கே நான் கேட்கிறேன். செந்தில்குமார், நான் திருத்தங்கல் என்னோட கேள்வி வந்து, நான் வந்து எப்படி மருத்துவத்துறை ஆசிரியர் பணி அப்படிலாம் நினைக்கிற மாதிரி உங்களோட பத்திரிகை துறை ஒரு சேவை மனப்பான்மையத்தோடு நீ பண்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மேலும் தொடர என்னோட வாழ்த்துக்கள். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சொல்ற அந்த நடுநிலைமை என்பது நிற்பதல்ல, நியாயத்தின் பின்னால் நிற்பது. எல்லா பத்திரிகைகளும் அதே தரமற்ற தொடர்ந்தாங்க, நடுநிலைமையான செய்திகளை தரோம். நீங்க நிறைய பத்திரிகைகளில் வேலை பார்த்துருவீங்க. சாணக்கியாவோட பிறப்பின் நோக்கம் மற்ற பத்திரிகைகள் அந்த நடுநிலைமையை தவறியதால் அப்படின்னு அப்படிலாம் நான் சொல்றதுக்கு வரல. நான் நடுநிலையா இருக்கிறேன்னா யாருமே நடுநிலையா இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. விஜய் நடிக்க வந்துட்டாரு அப்படின்னா இதற்கு முன்னாடி விஜய்க்கு முன்னாடி யாருமே நடிக்கலங்கிறது. விஜய்க்கு ஆசை இருந்துச்சு நடிக்க வந்தார், விஜய்க்கு ஆசை இருந்துச்சு ஆசை வந்தார். எனக்கு வந்து ஆசை இருந்துச்சு, நான் வந்து பத்திரிகை ஆரம்பிச்சாலும். ஸோ நான் வந்து சுதந்திரமா பண்ணேன். இதுக்கு முன்னாடி பண்ணாமலாம் சரியில்லை. அந்த நான் எப்பயுமே அந்த பழி போற பாலிடிக்ஸ் நான் செய்யறதில்லை. எனக்கு
என்னுடைய பார்வையில ஒரு பத்திரிகையில கொண்டு வரும், ஊடகத்துக்கு கொண்டு வரும் ஒரு ஆசை. அதை நான் சொன்னேன். சாணக்கியாவின் நோக்கம் ரங்கராஜ் பாண்டியனுடைய கருத்துக்களை சுதந்திரமாக, வெளிப்படையாக, நேர்மையாக சொல்வது. அவ்வளவு. அதற்கு மேல வேற ஒன்றும் கிடையாது. அதற்கு அர்த்தம் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஊடகம் நியாயமா செயல்படுகிறது கிடையாது. அவரவருக்கான நியாயத்தை பார்க்கிறாங்க. நான் திரும்ப சொல்றது, உங்கள் மனசாட்சிக்கு எது நியாயம் பண்ணப்படுகிறதோ அவர்களை ஆதரியுங்கள்னு சொல்றேன். அது சாணக்கியாவா இருக்கலாம், தினத்தந்தியா இருக்கலாம், தினமலரா இருக்கலாம், தினகரன் யாராவது நீங்கள் ஆதரிக்கப்படுகின்றால் சரியான பத்திரிகை அதிகம் வளரும். அதுவும் ஒரு காரணம். சாணக்கியா நான் பிளேமிங் வந்து என்னுடைய பாலிசியே கிடையாது. என்னதான் எல்லா கேள்வியும் கேட்டீங்க. ஒன்று வாய்ப்புதான் கேட்க முடியாது. எப்பயுமே எல்லாமே புது புது கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அப்படி இந்த கேள்வி கேட்கப்படணும் அப்படிங்கிற ஆசையில எனக்கு இருந்தது. Best political move you've seen this year? விஜய். Worst political decision you could never forget? Not this year, பொதுவாக. Emergency. 1970 emergency. Worst political decision. Democracy in one word. Democracy. Are politicians born or made? Made. Most underrated political leader today? Many, including Mr. G.K. Vasan. Biggest political myth in India? Politician will do some good things. My question, this is the only question I'm asking. Your favorite Basuram? I know எல்லாமே favorite of all 13 இருப்பாவே. My favorite is Male Manivanna. உங்களோட favorite Basuram? அம்மா கொடுத்த சாப்பாடுல எது பிடிக்கும்னா, அம்மா சாப்பாடு கொடுத்தாலே பிடிக்கும். ஓங்கி விடங்கள் தான் சொல்லலாம். அது வந்து ஒரு ஆசீர்வாதமான பணி. ஓங்கி விடங்கள் உத்தமன் பேர்வாடி நாங்கள் நம்பாருக்கு சாட்டினை காட்டும் தீங்கி நாளெல்லாம் திங்கள் மாறி பெய்து ஓங்கு வரும் சென்றன் ஊடு கையில் உகழ பூங்குவலை போலி பொறிகொண்டு கண்படுத்த தேங்காத முக்கிய சீர்த்தமுறை பெற்று வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெருமசல்கள் நீங்காத செல்வம் நிறைந்தது ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாட்டு. நிறைய